Hi, hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. So, Dhivya Arts and Crafts la இன்னைக்கு வந்து ஒரு tutorials பார்க்க போறோம். அந்த tutorials என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப most awaited tutorials அப்படினா சொல்லலாம். நிறைய பேர் வந்து embroidery பண்ணுவாங்க. பட் அந்த embroidery வந்து human being design oriented designs னு சொல்லுவோம். அதாவது human being designsல உயிர் ஓவியங்கள் அப்படிங்கற மாதிரியான டிசைன்ஸ்ல வந்து எப்படி stitches போடணும் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம கிளாसेसல நிறைய ஸ்பெஷாலிட்டியே வந்து இந்த ஹியூமன் பீயிங் டிசைன்ஸ் எடுத்து பண்றதுதான். அது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ஈஸியா போடுவாங்க. பட் அந்த பெர்ஃபெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த எப்படி சொல்ற ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு சொல்லுவோம். அந்த தத்ரூபமா இருக்கிற ஐஸோட பார்ட்ல இருந்து ஃபிங்கர்ஸோட பார்ட்ல இருந்து இது எல்லாமே ரொம்ப எக்ஸாக்ட் ரியலிஸ்டிக்கா இருக்கணும். அது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல தான். ஸோ இதுக்கு வந்து ட்ரேசிங் மெத்தட்னு சொல்லுவோம். இந்த ட்ரேசிங் மெத்தடுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு A4 சைஸில் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதோடைய ஹைட்டு இதோட வித் எல்லாமே நம்மளே அலைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு போர்ட்ரேட்ஸ் பண்ண போறீங்க, ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபுல் இமேஜுக்கு கூட இந்த ஃபுல் பேப்பருக்கு கூட நீங்கள் வந்து இமேஜை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சைஸில் இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு A4 சைஸில் எக்ஸாக்ட் அந்த டிசைனை வந்து இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த பிரிண்ட் அவுட் எடுத்த ஒரு டிசைனு, அதுக்கப்புறம் இதை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பென்சில், அதுக்கப்புறம் இதை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் வந்து கார்பன். கார்பனில் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க பிளாக் கார்பன் இல்லைன்னா ப்ளூ கலர் கார்பன் அதுதான் வந்து நம்ம ஃபேப்ரிக் யூஸ் பண்ணணும்னு. கண்டிப்பான முறையில் பிளாக் அண்ட் ப்ளூ கார்பன் ஃபேப்ரிக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இந்த ஃபேப்ரிக்குன்னு உள்ள பர்டிகுலராக இருக்கிற கார்பன் தான் எல்லோ அண்ட் ஒயிட். பார்த்தீங்கன்னா இந்த கோரஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இந்த பிராண்டில் இருக்கும், இதில் தான் கிடைக்கும். இது எல்லா நோட் புக் சேல் பண்ணுற ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து எல்லோ கார்பன், இது வந்து ஒயிட் கார்பன். எதுக்கு இந்த ரெண்டு கார்பன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லைட்டான ஃபேப்ரிக்ஸ், அதாவது ஸ்கின் கலர், ஒயிட், பிங்க், அந்த மாதிரி ரொம்ப லைட் கலர்ஸ் ஃபேப்ரிக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுற கலர் வந்து இந்த மாதிரி எல்லோ கார்பன். டார்க்கான ஃபேப்ரிக்ஸ், டார்க் ப்ளூ, பிளாக், ரெட், மெரூன் அந்த மாதிரியான கிளாத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கார்பன். இந்த கார்பனை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீரையில எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு பிரிண்ட்ஸ் விழுந்துச்சுன்னா கூட அது வந்து ரிமூவ் ஆயிடும். பட் நீங்க பிளாக்கோ இல்ல ப்ளூ கலர் கார்பனோ யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டெயின்ஸ் வந்து போகவே போகாது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒயிட் கலர் ஃபேப்ரிக்ல நம்ம ட்ரேஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து எல்லோ கார்பன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம ஃபேப்ரிக்ல கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதை பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன கிளாத்ல வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போறோமோ அதை கீழே இந்த மாதிரி ஒரு பேடு, நான் ஒண்ணுமே பண்ணல, அந்த கார்பன்ஸ் இருக்கிற புக் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பிளாட் சர்ஃபேஸா இருக்கிற ஏதாவது ஒரு நோட் புக்ஸை வந்து அடியில வச்சுக்கோங்க. அடியில வச்சுட்டு எந்த லொகேஷன்ல நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த வந்து இந்த கரெக்டா அந்த பேட் மேல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாத்தை வந்து ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பான முறையில் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. பிகாஸ் நம்ம வந்து கிளாத்தை ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணல, நமக்கு கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை நல்லா இழுத்து விட்டு டைட் பண்ணுவோம். அப்படிங்கும் போது ஃபிகர் வந்து கோணலா போயிடும். கிளாத்தோட டைரக்ஷன்ஸ்க்கும் அந்த ஃபிகருக்கும் டோட்டலா டிஃபர் ஆயிரும். ஸோ அதனால ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ட்ரேஸ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல நல்லா இழுத்து விட்டுட்டு எந்த இடத்துல வேணும்ன்றத நீங்க நெக்கா இருந்துச்சுன்னா நெக்கெல்லாம் மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போறோம். ஸோ ட்ரேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த டிசைனை வந்து நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை வந்து இப்படி லொக்கேட் பண்ணிக்கோங்க. கிளாத்துக்கு மேல நம்ம ட்ரேசிங் பேப்பர் வைக்கிறோம். ஸோ எந்த டிசைன் நம்ம வரைய போறோமோ அதை வைக்கிறோம். வச்சுட்டு இதுதான் உங்களுக்கு எக்ஸாக்ட் பொசிஷன் அப்படின்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்டால இந்த பேப்பரை வந்து நல்லா ஒரு தடவை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ இந்த கார்பன் இருக்கு இல்லையா, ஸோ கார்பன்ல நல்லா பார்த்தீங்கன்னா நேம் இருக்கிற சைடு வந்து ஃப்ரண்டாகவும் இந்த பிளைன் சைடு வந்து பேக்காகவும் இருக்கும். இதை அப்படியே இதில் இன்சர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இங்க் இருக்கிற சைடு வந்து பாட்டம்ல இருக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த கையை மூவ் பண்ணிக்கிறாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து நம்ம மூவ் பண்ணணும். நம்ம வந்து எக்ஸாக்டா லொக்கேட் பண்றோம். இப்போ சும்மா ஒரு ரஃபா ஒரு கிளாத்ல தான் வரைய போறோம் அப்படின்னா பரவாயில்ல. நம்ம ஒரு ஃபேப்ரிக்ல ஒரு பிளவுஸ்ல எக்ஸாக்டா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கவர் ஆகும். இதை மேல ஃபுல்லா கவர் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு வந்து இந்த ஃபிகர் வந்து இந்த இங்க்ல கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்குவோம். 4 சைட்ஸும் இந்த இங்க்ல உள்ள பேப்பர் கவர் ஆயிருக்கான்னு பாருங்க. இப்போ இந்த சைடு இருக்கு
இந்த பக்கம் இருக்குது, பாட்டமில் இருக்குது, அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் இருக்குது. ஸோ நமக்கு கார்பன் வந்து இரெகுலர் ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, மெயினாக இருக்கிற ஃபேப்ரிக் கரெக்டாக இருக்கணும். இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸில் இருக்கையில் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு நான் வந்து பெல் பின் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த பெல் பின் எடுத்து இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் ஃபுல்லாக நீங்கள் குத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ இது இல்லாமையும் நம்மளால் பண்ண முடியும். பட் நல்ல பிகினிங் ஸ்டேஜஸில் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபிகர் ஓரியன்டட் டிசைன்ஸ் போடும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ எது நகண்டுட்டாலும் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு இர்ரெகுலர் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 சைட்ஸும் நம்ம வந்து பெல் பின் போட்டாச்சு. இப்போ வந்து இதை மேலே நம்ம அப்படியே வரைய போகிறோம். இதுக்கப்புறம் இது மூவ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் நம்ம 4 சைட்ஸும் நம்ம நல்லா பின் பண்ணியாச்சு. இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக வேணும்னா கூட நீங்கள் சைட்லேயும் கூட பின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்ஃபர்ட் தான். எந்த லெவலுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அந்த லெவலுக்கு ஓகே. உங்களுக்கு பயமாக இருக்குது, மூவ் ஆகிடுமோ அப்படின்னு உங்களுக்கு பயம் வருது அப்படின்னா இந்த மாதிரி எல்லா சைடும் கூட நீங்கள் வந்து பெல் பின் போட்டுக்கலாம். ஸோ இனிமேல் இது மூவ் ஆகிறதுக்கான சான்சஸே இல்லை. இப்போ இதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். ட்ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பென்சில் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பென்சில்லாம் இப்படி தான் இருக்கணுன்றதில்ல, எழுதாத ரீஃபில்ஸை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேலே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ப்ரெஷர் கொடுக்குறத வச்சு கீழே வந்து உங்களுக்கு அப்படியே எக்ஸாக்டாக ட்ரேஸ் ஆகிடும். இப்போது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பண்ணிக்கலாம். நான் ஒன்றுமே பண்ணலை, ஏற்கனவே வரைஞ்சிருக்கிற டிசைனை அப்படியே ப்ரெஷர் பண்ணுறேன், அது மேலேயே வரைகிறேன். நிறைய பேருக்கு வந்து எம்ப்ராய்டரி சூப்பராக போடுவாங்க, பட் இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸில் வந்து எப்படி போடணும் அப்படின்னா அவங்களுக்கு டிராயிங் தெரியாது. ஸோ எனக்கு நிறைய டிராயிங் தெரியாது, அதனால என்னோட ஒர்க் வந்து அவுட்புட் நல்லா வரல அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக நீங்கள் எதிர்பார்க்குற அதே டிசைன்ஸ் வரும். இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸே போடுவாங்க. குழந்தைங்களோட ஃபோட்டோஸு இல்லைன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட ஃபோட்டோஸு எல்லாத்தையும் அவங்க போடுவாங்க. அது எல்லாமே இதே மெத்தட் தான். என்ன டிசைன் பார்த்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதே மெத்தடில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அழகான போர்ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். பாருங்க, இப்போ நான் அவுட்டர் பார்ட் பண்ணிட்டேன். ஐஸ் அதுதான் மெயின். ஸோ இந்த ஃபிகர் ஓரியன்டட் டிசைன்ஸில் அதுதான் மெயின். ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் கொடுத்துருங்க. அந்த திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும் தேவையில்லை. இந்த இடத்துல ஐப்ரோஸ் வரும் அப்படின்றது போட்டு நோஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் தான் கொடுக்குறோம். அதில் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஒரு லைனோ இல்லைன்னா டபுள் லைனோ கொடுக்கும்போது அந்த திக்னஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். பார்த்துக்கோங்க. இப்போது ஃபேஸ் கவர் ஆயிடுச்சு. அடுத்து நெக்கு. இதுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. அதாவது எழுதுகிற பேனா எழுதாத பேனா எதுவாகவே இருந்தாலும் நல்ல ஷார்ப்பாக இருக்கணும். இப்போ பென்சில் எடுக்கிறீங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஐஸ்லாம் போடல எட்ஜஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக வரும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும், ஆனால் வந்து ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் ஷார்ப்னஸ் இல்லாத பென்சிலில் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லையா கார்பனை வந்து இந்த மாதிரி பின் பண்ணியிருக்க மாட்டாங்க, சுற்றிலும் ஜம்ப் பின் போட்டு பெல் பின் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால வந்து மூவ் ஆகிடும். இப்போ இந்த ஃபேப்ரிக்லேருந்து இந்த ட்ரேசிங் ஷீட்டு கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சுன்னா கூட எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக இர்ரெகுலர் ஆயிரும். கண்ணிலேருந்து வாயிலேருந்து ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே வந்து இர்ரெகுலர் ஷேப் ஆகிடும். இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு தேவையில்லை, நம்ம வந்து அதை டெக்கரேட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அதனால நான் ஜஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி கொடுக்குறேன். எல்லா இடமும் வரைஞ்சிருக்கோமா அப்படின்றத மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. அதனால் ஒவ்வொரு தடவையும் புதுசாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு.
ஒரே பிரிண்ட் அவுட்டை நிறைய தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு வந்து எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு டவுட் வரக்கூடாது. அதுக்காக பிகாஸ் ஒரு தடவை நம்ம வந்து இந்த கிளாத்தை ஃப்ரேம்லேருந்து அந்த பின்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த எக்ஸாக்ட் பொசிஷனுக்கு நம்மளால் கொண்டு வந்து பின் பண்ண முடியாது. இப்போ வந்து இந்த கீழே உள்ள ஃப்ளீட் ஸ்பாட்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம வரையணும். இந்த ஷேப்பையும் கூட வரையணும். ஜஸ்ட் இதோட அவுட்லைன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வராது. அதாவது ரியலிஸ்டிக்காக வரணும் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் கூட நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் ஷேடிங்ஸாக கொடுத்து எம்ப்ராய்டரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அதில் இருக்கிற பார்டர் டிசைன்ஸ், இப்போ இந்த மாதிரி வர்ற பார்டர் டிசைன்ஸ்லாம் முக்கியம் இல்லை. பட் இந்த ஃப்ளீட்ஸ் மடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சாரியோட மடிப்பு, ஸோ இப்போ நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இந்த கோபுரம் டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அதில் நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் பண்ணிக்கிற போகிறீங்க, ஸ்டோன்ஸ் வச்சு ஜர்தோசி ஒர்க் வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் முக்கியம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஒரு தடவை டபுள் செக் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லா இடத்தையும் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு. முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஃபேஸ் பார்ட்டில் எல்லாம் கவர் ஆயிடுச்சா, இந்த ஃபிகர் மீன் இந்த விரல்கள் பார்ட்டு, அப்புறம் இந்த ஸ்கின் பார்ட்டெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா. சாரீஸில் இருக்கிற ஃப்ளீட்ஸ் சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட அதை நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிக்கலாம். மற்றபடி முக்கியமாக இருக்கிறது இந்த ஃபேஸ், இந்த ஃபிங்கர்ஸ், இந்த ஹேண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்தையும் நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டோமான்றதை டபுள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பெல் பின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் பாருங்கள், இந்த பெல் பின்னை வந்து நான் இந்த ஃபேப்ரிக்கோட சேர்த்து நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். இந்த வெறும் கார்பனையும் பேப்பரையும் மட்டும் பண்ணலை, ஃபேப்ரிக்கோட பண்ணியிருக்கேன். ஸ்லைட்டாக மூவ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து ஷேப் வந்து இர்ரெகுலர் ஆயிரும். ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு டபுள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டோட்டலாக இந்த பெல் பின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக நம்ம வந்து வரைஞ்ச டிசைன் வந்து உங்களுக்கு ட்ரேஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸாக்டாக நம்ம வரைஞ்ச அந்த டிசைனை எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் இதில் ட்ரேஸ் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பார்ட் மிஸ் ஆகிருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வளையல் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வளையல் மிஸ் ஆகிருக்கிறத நம்ம வந்து இந்த மாதிரி ரஃப்பாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ வித்தியாசம் தெரியாது. மற்றபடி எல்லா இடமும் இதில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. முக்கியமாக அந்த ஃபேஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ரியலிஸ்டிக்காக வந்திருக்கும். பாருங்க, அதில் இருக்கிற மாதிரியே அப்படியே ரியலிஸ்டிக்காக வந்திருக்கும். இப்போது இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஸ்டிச்சஸ்லாம் போடுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துலேயும் அவுட்லைன் எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் ஐஸ், நோஸ், மவுத் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சால் அந்த ஆரி செயினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள என்ன ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டிச்சஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோன்ஸை வச்சு நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு நம்ம ஹைலைட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேம் ஒர்க்கை என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, சுபா ஃப்ரம் சென்னை வந்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்டில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் இந்த டிசைனை எப்படி ஒரு ஃபேப்ரிக்கில் நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நுணுக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு நல்லா எம்ப்ராய்டரி பண்ண தெரியும் பட் ஒரு ஆர்டிஸ்டிக்காக அதை கொண்டு வர தெரியாது அப்படிங்கிறவங்க எல்லாரும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கனாலே
கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு போர்ட்ரேட்ஸ் ஆரி ஒர்க்கில் வந்து ரெடி பண்ண முடியும். மெயினாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது வந்து டீட்டெயிலாக புரியும். பிகாஸ் நிறைய பேர் வந்து வரைய தெரியாது, பட் என்னால் நல்லா எம்ப்ராய்டரி பண்ண முடியும்ன்றவங்க நிறைய பேர் ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.